அனைவருக்கும் வணக்கம். சிவா டைம் யூடியூப் சேனலில் கருத்து கணிப்புகள் நடத்தியிருந்தோம். இதில் முதல் மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டத்தை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இன்று பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் கருத்து கணிப்புகள் நடத்தியிருக்கோம். இதில் எந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாக பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதி, குளச்சல் சட்டமன்ற தொகுதி, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி, இப்படி 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக வெர்சஸ் திமுக அப்படிங்கிறது தான் களமாக இருக்கும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறது தான் களமாக இருக்குது. இதில் எந்த கட்சி முன்னேறி போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இதில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை முதல் தொகுதியாக பார்ப்போம். இந்த தொகுதி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் உள்ள தொகுதி அப்படின்னு சொல்லலாம். முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தப்படுதாங்க வேட்பாளராக. அதை தொடர்ந்து டிஎம்கே சார்பில் பார்த்திங்கன்னா எஸ் ஆஸ்டின், அதாவது டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்திங்கன்னா எஸ் ஆஸ்டிங்கிற டிஎம்கே சார்பில் நிறுத்தப்படுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் ஒரு பெரிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிவிகே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த தொகுதியில் செல்வாக்காக இருக்குது. அதே போல் நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடம் யார் அப்படின்னா டிவிகே தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்குது. டிவிகே பார்த்திங்கன்னா 31% வாக்குகள் பெற்று இந்த தொகுதியை டிவிகே கைப்பற்றது எல்லாருக்கும் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். இருந்தாலும் களம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தாவேகா, அதாவது விஜய் கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குது. 31% வாக்குகள் வருது. அதற்கு அடுத்து டிஎம்கே கூட்டணி பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே கேண்டிடேட்டில் நிறுத்தப்படுதாங்க. 29% பார்த்திங்கன்னா டிஎம்கே வாங்குது. அதை தொடர்ந்து ஏடிஎம்கேல பார்த்திங்கன்னா தளவாய் சுந்தரம் அவர்கள் பார்த்திங்கன்னா 28% வாங்குகிறாங்க. என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12% வாங்குது. டிவிகே 31%, டிஎம்கே 29%, ஏடிஎம்கே 28%, நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா 12% வாக்குகள் பெற்று டிவிகே இந்த தொகுதியை கைப்பற்றுது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் டிவிகே வெற்றி வாய்ப்பு பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதி. நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா பிஜேபி சார்பில் எம்ஆர் காந்தி அவர்கள் பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியில் பிஜேபி 4 தொகுதி வெற்றி பெற்றது. அதில் பார்த்திங்கன்னா நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியும் ஒன்று. திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த தொகுதி அதிமுக சார்பில் பிஜேபிக்கு தான் ஒதுக்கப்படுது. எம்ஆர் காந்தி அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, கேண்டிடேட்டாக நிறுத்தப்படுதாங்க. டிஎம்கே சார்பில் பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ்ராஜன், முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டாக நிறுத்தப்படுதாங்க. டிவிகே கட்சியும் பார்த்திங்கன்னா இங்கே வலிமையாக இருக்குது. நாம் தமிழரும் வலிமையாக இருக்குது. இந்த கூட்டணியில் பார்த்திங்கன்னா பிஜேபி, அதாவது எம்ஆர் காந்தி அவர்கள் 35% வாக்குகள் பெற்று இந்த தொகுதியை என்ன செய்கிறாங்கன்னா கைப்பற்றுறாங்க. அதற்கு அடுத்து டிஎம்கே சார்பில் பார்த்திங்கன்னா சுரேஷ்ராஜன் அவர்கள் 33% பெற்று 2ஆம் இடம் வராங்க. டிவிகே பார்த்திங்கன்னா 25% வாக்குகள் பெறுது. இந்த தொகுதியில் 3ஆவது இடம் வருது. நாம் தமிழர் கட்சி ஒரு 7% பெறுது. அதற்கு அடுத்து குளச்சல் சட்டமன்ற தொகுதி. இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காங்கிரஸோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு ரொம்ப செல்வாக்குள்ள தொகுதி தான். ஆனால் தாவேக்கா ஆரம்பித்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா குளச்சலில் அப்படி எல்லாம் தலைகீழ மாறியிருக்கு. இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சார்பில் ஏஜி பிரின்ஸுங்கிற கேண்டிடேட்டு நிறுத்தப்படுதாங்க. பிஜேபி சார்பில் பார்த்திங்கன்னா பி ரமேஷ் அப்படிங்கிற கேண்டிடேட் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்து தாவேக்கா இங்கே ரொம்ப வலிமையாக இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா நாம் தமிழருக்கும் வாக்கு சதவீதம் இருக்குது. டிவிகே, அதாவது 34% வாக்குகள் பெற்று டிவிகே குளச்சல் தொகுதியை கைப்பற்றுது.
இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் 29% வாக்குகள் பெறுது, பிஜேபி 28% வாக்குகள் பெறுது, நாம் தமிழர் கட்சி 9% வாக்குகள் பெறுது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதி செய்தனா தாவேக்கா வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு தாவேக்காவுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. மக்கள் கணிப்புகள் அப்படி தான் வருது. அதற்கடுத்து 4வது பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. தற்பொழுது அமைச்சராக, அதாவது திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவருடைய தொகுதி. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அவரை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கட்சி சார்பில் பார்த்திங்கன்னா ஜான் தங்கம் அப்படிங்கிற கேண்டிடேட்டு விட வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் வாக்கு சதவீதம் இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை பார்த்திங்கன்னா டிஎம்கே 34% வாக்குகள் பெற்று டிஎம்கே முன்னணியில் இருக்குது. டிவிகே 2வது இடத்துல 30% வாக்குகள் பெறுது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. ஏடிஎம்கே 28%, நாம் தமிழர் கட்சி 8%. கிட்டத்தட்ட நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மும்முனை போட்டியை நோக்கிய போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் மனோ தங்கராஜ் வெற்றி பெறாரு 34% வாக்குகள் பெற்று. அதற்கு அடுத்து சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் பார்த்திங்கன்னா விஜயதாரணி அவர்கள், ஏற்கனவே அவங்க முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவங்க, காங்கிரஸில் இருந்துட்டு தற்பொழுது பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த தொகுதி கொடுக்கப்படுது. ரொம்ப செல்வாக்குள்ள நபர் விஜயதாரணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறாங்க பிஜேபி சார்பில். காங்கிரஸ் சார்பில் தற்போது எம்எல்ஏ இருக்கக்கூடிய தாரகை என்கிற கேண்டிடேட் என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. அதற்கு அடுத்து டிவிகேவும் கணிசமாக இருக்குது, நாம் தமிழரும் ஓரளவுக்கு வாக்குகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து 35% வாக்குகள் பெற்று இந்த தொகுதியை வந்து பிஜேபியில் விளவங்கோடு தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா விஜயதாரணி அவர்கள் எம்எல்ஏ ஆகிறாங்க. வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதற்கு அடுத்து 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா டிவிகே. இங்கே 2ஆம் இடம் டிவிகே பார்த்திங்கன்னா 30% வாக்குகள் என்ன செய்யுது டிவிகே பெறுது. காங்கிரஸ் வந்து 28% வாக்குகள் பெறுது. நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகள் பெறுது. 35% வாக்குகள் பெற்று விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக விஜயதாரணி அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியும் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய கோட்டையாக பார்க்கப்படுது. இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ்குமாருங்கிற கேண்டிடேட் வந்து நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. டிவிகேவுக்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது, நாம் தமிழர் கட்சியும் செல்வாக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இந்த தொகுதியை கைப்பற்றுது. 34% வாக்குகள் பெற்று காங்கிரஸ் இந்த தொகுதியை கைப்பற்றுது. பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 30% வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்துக்கு வராங்க. டிவிகே 26% வாக்குகள் பெற்று டிவிகே 3ஆம் இடத்துக்கு வருது. நாம் தமிழர் கட்சி 10% வாக்குகள் பெறுதாங்க. இந்த தொகுதியை வந்து கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸ் வந்து கைப்பற்றுது. கிட்டத்தட்ட இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு மும்முனை போட்டி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே வெற்றி பெறுது. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் டிவிகே வெற்றி பெறுது. அதாவது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியும் குளச்சல் சட்டமன்ற தொகுதியும் டிவிகே வெற்றி பெறுது. அதாவது தாவேக்கா விஜய் கட்சி வெற்றி பெறுது. நாகர்கோயிலும் விளவங்கோடும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வெற்றி பெறுது. கிள்ளியூரும் பத்மநாபபுரமும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதியில் தாவேக்கா 2 தொகுதி வெற்றி பெறுது, திமுக கூட்டணி 2 தொகுதி வெற்றி பெறுது, அதிமுக கூட்டணி 2 தொகுதி வெற்றி பெறுது. மிகவும் சம பலத்தில் டிஎம்கே கூட்டணி, அதிமுக கூட்டணி அதற்கு சற்றும் குறையாத அளவுக்கு தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா வலுவான நிலைமையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. மும்முனை போட்டி தான், களம் எப்படினாலும் மாறலாம். இருந்தாலும் 2 சட்டமன்ற தொகுதிகள் வந்து ஒவ்வொரு கூட்டணியும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மும்முனை போட்டிங்கிறது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.